அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீன்ஸ் கேக் ஹப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 1 kg ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கான ரெசிபி தான். இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டெப் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ரிட்ஸ்பெரியோட குக்கிங் சாக்லேட் தான். இது 400 கிராம் பேக்கெட். இது 850 ரூபா அப்படி வரும். சில இடத்துல குறைச்சி கூட தருவாங்க நமக்கு. நான் இதில் 300 கிராம்ஸ் டார்க் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக லம்ஸ் எதுவும் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல் வாரத்துக்காக நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. நான் எடுத்திருந்த சாக்லேட் பக்கெட் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணினது தான். அதில் கொஞ்சம் காணாமல் இருந்துச்சு. அதுக்காக நான் இன்னொரு நியூ பக்கெட் எடுத்து அதிலிருந்து மிச்சத்தை சேர்த்துக்கிட்டேன். அதையும் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதோடையே சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நான் என்னோடய வீட்டில் ஹோம் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன், கேக் பிஸ்னஸ். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் 300 கிராம்ஸ் அளந்து எடுத்துக்கிட்டேன். சரியா, இப்போ நம்ம இதற்கு 200 கிராம் பட்டர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மெடோலி பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெடோலி சேர்க்கும்போது நல்ல ரிச் ஃப்ளேவர் ஒன்று வரும். நம்ம ஸ்ரீலங்காவில் பட்டர் யூஸ் பண்ணால் காஸ்ட் கொஞ்சம் கூட வரும். அதுக்காக நான் மெடோலி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம ப்ரௌனி பண்ணும்போது எப்போ நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா, 200 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நமக்கு இதுக்கு சுகர் 300 கிராம்ஸ் தேவை. அதையும் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, 300 கிராம்ஸ் சுகர் இருக்கு. இப்போ ஃப்ளோர் 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ரீலங்காவில் இதை கோதுமை மாண்டு சொல்லுவோம், இந்தியாவில் இது மைதா மாண்டு சொல்லுவாங்க. சரியா, 200 கிராம் ஃப்ளோர் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே 40 கிராம்ஸ் 40 கிராம் கொக்கோ பவுடர். நான் டார்க் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். லைட் கொக்கோ பவுடராக இருந்தால் நீங்கள் 50 கிராம்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரௌனி பண்ணும்போது எப்போவுமே கிராம் மெஷர்மெண்ட்டில் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கும்போது
நம்மளோட ப்ரௌனி நல்ல ஃபஜ்ஜியாகவும் கிடைக்கும், நல்ல கேக்கி டெக்ஸ்சர்லையும் இருக்கும். இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருந்த 300 கிராம்ஸ் சுகரையும் கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பவுடர் பண்ணி எடுக்கக்குள்ளால நம்ம எக்ஸோட சேர்த்து பீட் பண்ண நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், குயிக்காகவே நம்மளோட வேலை முடிஞ்சிடும். திரும்ப சொல்கிறேன், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் இப்போ 300 கிராம்ஸ் சுகரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு சட்டியில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சு அதுக்கு மேலே தான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு அதை மெல்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கட்டிங்கள் இல்லாமல் நம்ம நல்லா இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ண மிக்சரை எக்ஸோடு சேர்க்கும் போது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகினதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம டபுள் பாயிண்ட் பண்ணதை கூல் டவுன் பண்ணிவிட்டு தான் அதோட சேர்த்துக்கணும். இப்போ நான் நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன் சாக்லேட்டை, எந்த ஒரு லம்ஸுமே இல்லை, ரொம்ப ஷைனியாக நல்ல லுக்கில் இருக்குது. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த ஃப்ளோர், கோகோ பவுடர், அந்த பேக்கிங் பவுடர் மிக்சரோட ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நான் 3 முறை நல்லா சளிச்சு விஸ்க் வச்சு சளிச்சு நல்லா எடுத்துக்கிறேன். நம்ம 3 முறை சளிச்சு எடுக்கும்போது நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும், ஃபஜ்ஜியாகவும் கிடைக்கும். இதுக்காக நம்ம 3 முறை சளிச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ வீட்டிலேயே இது ஏர்னிங் பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு இப்படி சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌனிஸ், கேக்ஸ், அப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளவே இல்லை நமக்கு. இப்போ நான் எல்லா ஃப்ளோரையும் 3 தரம் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு இதை நல்லா விஸ்க் வச்சு நான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு கோகோ பவுடரோட சேர்ந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் 4 எக்ஸ் சேர்த்துருக்கேன். நான் 1 kg ப்ரௌனியில் நல்லா பிக் சைஸ் எக்காக இருந்தால் 5 சேர்த்துக்கணும். நீங்கள் எடுக்கிற எக் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் 5 எக் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நல்லா ஃபோமியாக வரங்காட்டில் எக்ஸை பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்க முடியும். நான் இன்றைக்கி வேலையை ஈஸியாக ஆக்கிறதுக்காக ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இது கூடவே பவுடர் பண்ணி வச்சுக்கிற 300 கிராம்ஸ் சுகரையும் சேர்த்து நல்லா சுகர்
கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து கொஞ்சம் கூட சுகர் நமக்கு கரகரப்பாக தெரியக்கூட கையில். அப்படின்னா தான் நமக்கு கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ப்ரௌனிக்கு. நம்ம ஒரு ரெசிபியையும் ஃப்ளாப் ஆகாமல் செய்கிறோன்னா நம்ம ஒரு டிப்ஸையும் சரியாக ஃபாலோ பண்ணிக்கணும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி ரெசிப்பியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிக்க இயலும். அப்போ மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். நல்லா எக் நல்லா ஃபோமியாக நல்லா பீட் ஆகி நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அதை நம்ம ஓவராக பீட் பண்ண தேவையில்லைன்னு. ஆனால் நம்ம கிரிங்கிள் டாப் நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கணும்னா நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் எக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வருது நம்மளோட முட்டை. நம்ம ப்ரௌனிக்கு எக் பீட் பண்ணும்போது எந்த சைடில் பீட் பண்ணணும் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். நான் நல்லா எக்ஸு சுகர் கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து மறுபடியும் பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு சுகர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பவுடர் பண்ணிவிட்டு சுகரை சேர்த்தாலுமே மெல்ட் ஆகி நல்லா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நமக்கு. நான் சைட்லேயே ஒரு காஃபி ஷெஷே பக்கெட் உண்டு. நான் வந்துட்டு நெஸ்காஃபே பக்கெட் தான் எடுத்திருந்தேன். அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இது கூடவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் சாக்லேட்டையும் எக் மிக்ஸில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஓவர் பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கும் அந்த மிக்ஸும் சேர்ந்து வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நான் இது கூடவே அந்த காஃபி மிக்ஸையும் சேர்த்துக்கிறேன். காஃபி மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அதை நம்ம இனிமேல் நமக்கு மிக்ஸி தேவையில்லை, நம்ம ஸ்பாச்சுலா ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி மிக்ஸை சேர்த்துட்டு எக் மிக்சரை நல்லா கொஞ்சம் செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ளோ மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஸ்பாச்சுலாவாலேயே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுறாப்பலேயே செஞ்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இதை ட்ரேயில் பண்ணலை, ஃபாயில் கப்ஸில் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு 25 கப்ஸ் தான் ஃபாயில் கப்ஸில் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கு மேலே கனாஷும் நான் செஞ்சு சேல் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் இந்த 1 kg ப்ரௌனி பேட்டரில் 25 ஃபாயில் கப்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணிக்க முடியும். நான் 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஓவன்லேயே நான் செஞ்சு ஃபாயில் கப்ஸில் எல்லாத்தையும் எட் பண்ணிவிட்டு பேட்டரை ட்ரேயில் அடுக்கி ஓவன்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரே அதில் குக்கி ட்ரே அதில் எல்லாத்தையும் அடுக்கி 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை ட்ரேயில் பண்ண போகிறீங்கன்னா 30 to 10 inch இருக்கிறாப்பில் ஒரு
ட்ரேயில் பட்டர் பேப்பரோ இல்லாட்டி ஆயில் பேப்பரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நீங்கள் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஓவன் டெம்பரேச்சரையும் பொறுத்து டைம் மாறும். சில ஆட்கள் 25 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஓவனுக்கு 40 மினிட்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். நான் நல்லா மாவு எல்லா ஃப்ளோர் மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா லூஸான கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் நம்மளோட பேட்டர். இப்போ நான் இதை கப்ஸில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்பெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு, சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிறப்பெல்லாம் இருக்கும். எல்லா ஃப்ளோரையும் சேர்த்துக்கிறோம், அப்புறம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதான் நான் ஃபாயில் கப்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் எல்லா பேட்டரையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேக் பண்ணி ஒயிட் சாக்லேட் கனாஷும் மில்க் சாக்லேட் கனாஷ் டார்க் சாக்லேட் கனாஷும் சேர்த்து நான் இப்படி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் சேல் பண்ணுறதுக்காக. இதான் என்னோட நாளோட